ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் லென்த் குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் ஒர்க்கிங்கோட மேலே பிளெயின் கிளாத்தும் கீழே வந்து சாரீ கிளாத் யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பஃப் ஸ்லீவ்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பஃப் ஸ்லீவ்ஸ்க்கு கீழேயும் வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதான் வந்து சாரீ. மேலே வந்து இந்த பிளெயின் கிளாத் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு கீழே கொடுக்கறதுக்கு சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கட்டிங் போகலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹைட் வந்து 15 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 2 பார்ட் இருக்குது. 6 இன்ச்சு ஷோல்டர் குறித்து 6 இன்ச்சு வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ செஸ்ட் வந்து 32 இன்ச்சு, ஸோ 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் வந்து 28, ஸோ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து 1.5 இன்ச்சு ஈஸ் கொடுத்து 2 வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போது ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிப்போம். இப்போ ஆர்ம் ஹோலில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வச்சு எண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அளவு இருக்கணும். என்னோடது வந்து 14 இன்ச்சு ஆர்ம் ஹோலு, 7 இன்ச்சு வருது. ஸோ இப்போது கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். கீழேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இடுப்போட ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி குறிச்சோமோ அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கோட நெக் வந்து குறிச்சிருக்கோம். விட்த் வந்து 2.5, ஹைட் வந்து 4 இன்ச்சு குறித்து கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் குறிச்சிருக்கேன். நீங்கள் என்ன நெக் வேணுமோ அதே மாதிரி டீப்பும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஒரு 1/2 இன்ச்சு வந்து இந்த மாதிரி முன்னாடி வச்சு கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு டீப் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் சைடுக்கு. நெக்கோட விட்த்து 2.5 இன்ச்சு குறித்து 5 இன்ச்சு வந்து நீளம் குறிச்சிருக்கேன். இதுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து செஞ்சுக்கலாம். நான் நார்மலாக வந்து ரவுண்ட் நெக் குறித்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஃபேர் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பின்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து அடுத்து வந்து எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட் வந்து ஹைட்டு 37 இன்ச்சு எடுத்திருக்கேன். சுற்றளவு வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு இன்ட்டு 5 இன்ச்சு எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிச்ச போர்ஷனை வந்து ஸ்லீவுக்காக வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து 14 இன்ச்சு, ஸோ 7 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி வந்து குறிச்சிட்டேன். 7 இன்ச்சு குறிச்சிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு வந்து டவுன் பண்ணி குறித்து எப்பயும் நம்ம ஸ்லீவ் குறிப்போம் இல்லையா, அந்த மாதிரி குறிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அந்த பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து சுருக்கம் வச்சு பஃப் கை வந்து தைக்க போகிறோம். இந்த 7 இன்ச்சு வந்து நார்மலாக எப்பயும் குறிக்கிற மாதிரி குறித்து அந்த 3 இன்ச்சு வந்து கீழே இறக்கி ஸ்லீவோட கர்வ் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரியே வந்து கட் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸில் வந்து வரும். பார்க்குறதுக்கு நல்லா பஃபாக பெரிய பஃபாக அழகாக தெரியும். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற கிளாத் ஃபுல்லாகவுமே வந்து நான் ஸ்லீவுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரீ வந்து நம்ம எடுத்த அளவு கரெக்டாக வந்து ஃபுல்லாகவுமே வந்து யூஸ் ஆயிடுச்சு. எந்த பார்ட்டுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணலை. ஸோ ஸ்லீவ் கட்டிங்கும் வந்து இப்போது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு கீழே வந்து கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். கை சுற்றளவு கீழ் சுற்றளவு வந்து 10 இன்ச்சு வருது. ஸோ அந்த 10 இன்ச்சு போக 1.5 இன்ச்சு தையலுக்கு கொடுத்து கரெக்டாக அந்த அளவை வச்சு தைக்கணும். அதே மாதிரி இதுக்கு கொடுக்கறதுக்கு உள் துணியும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதை சென்டர் பார்த்து 10 இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த சைடு 1.5 இன்ச்சு தையலுக்கு இந்த சைடு 1.5 இன்ச்சு தையலுக்குன்னு கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழேயும் வந்து கரெக்டாக அந்த பஃப்புக்கு கீழே இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த தையலுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி ப்ளஸ் இந்த ஒர்க்கிங் துணி ரெண்டுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஸ்லீவும் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 5x5 இடுப்பு சுற்றளவோட 5 வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். நான் 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி குறிச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி வந்து நம்ம ப்ளீட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாமே வந்து இதை நம்ம 2 இன்ச்சு கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ப்ளீட்ஸ் வைக்க போகிறோன்னா, இப்போது இதுலேருந்து
1 2 3வது இதை எடுத்து தூக்கி இப்போ அந்த மொதல் இதில் சேர்த்து வைங்க. வச்சு பின்ஸ் பண்ணிடுங்க. 3வது இதை எடுத்துருக்கோங்க. 3வது இதை எடுத்து ஃபஸ்ட் இதில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு 5 சுற்று ஃபேப்ரிக் வந்து போகும். அதே மாதிரி இதை தூக்கி இந்த சைடு வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 3வது இதை தூக்கி இங்கே இதில் வந்து வச்சு உங்களுக்கு ப்ளீட் வந்து பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு 5 சுற்று ஃபேப்ரிக் வந்து போகும். அதனால தான் நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு இன்ட்டு 5 அந்த மாதிரி வந்து துணி வந்து எடுத்துகிட்ருக்கோம். இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவுமே வந்து நான் வந்து 2 இன்ச்சு குறிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 3வது இதை எடுத்து மொதல் இதில் வந்து வைக்கிறேன். வச்சு ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்குவோம். அதே மாதிரி 1 2 3 3வது இதில் இப்போ வச்சு அதே மாதிரி இன்னொரு தடவையும் வந்து நம்ம பின் பண்ணுறோம். இந்த 3வது இதில் வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்கிற துணி, கொஞ்சம் நம்ம சுற்றளவு ஜாஸ்தி எடுத்து இந்த மாதிரி திக்கான ப்ளீட் வந்து பண்ணுறப்ப நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து நிற்கும். நம்ம லைட்டாக வந்து ப்ளீட் பண்ணோன்னா அது வந்து அவ்வளோவா வந்து நிற்காது. ஆனால் இந்த திக்கான ப்ளீட் வந்து உங்களுக்கு நல்லாவே நிற்கும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதும் பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இதை வந்து விட்டுட்டு இன்னொரு இதில் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நிறையா ஆகும். இது சாரீ கிளாத்துங்கிறனால என்கிட்ட நிறையா ஃபேப்ரிக் இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை இன்ட்டு 5 போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்ப்போம். முதல்ல வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் வந்து நான் அந்த லைனிங் கிளாத் கொடுத்தே வந்து தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு இப்போ இதை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து அந்த நெக் வந்து திரும்புறதுக்காக கட்டிங் போட்டு இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போது நம்ம லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு ஃபுல் தையலும் வர்ற மாதிரி அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த நெக்கை சுற்றி நம்ம சில்வர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த சாரியில் வந்து சில்வர் வருது, அதனால் வந்து நான் ஒர்க்கிங்லேயும் சில்வர் கொடுத்துருக்கேன். லேஸும் யூஸ் பண்ணுற லேஸும் வந்து சில்வர் லேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லேஸை இழுக்காமல் மெல்லமாக வந்து வச்சிங்கன்னா நீட்டாக வந்து வைக்க வந்துடும் உங்களுக்கு. இப்போ நெக்கை சுற்றி வந்து லேஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணதும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டும் இதே மாதிரி இப்போ எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு அந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் வந்து பேக் பார்ட் வந்து திருப்ப வேணாம், திருப்பாமல் அப்படியே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாக நான் முடிச்சு வச்சுட்டேன். முடிச்ச அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தூக்கி வச்சு அந்த நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் கிளாத்து பேக் பார்ட்டோட இந்த லைனிங் கிளாத்தை இப்படி கவர் பண்ணி தைச்சிங்கன்னா ஷோல்டர் வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் வந்து செஞ்சிடலாம். அந்த பேக் பார்ட்டை வந்து நம்ம திருப்பாமல் அதுக்கு நடுவில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வச்சு அது மேலே வந்து பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத் கொடுத்து இந்த மாதிரி தைச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடும் காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து முடிச்ச ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வச்சு இப்போ பேக் பார்ட்டோட லைனிங்கை இதோட கவர் பண்ணி ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா நீட்டான ஃபினிஷிங்கோடு வந்துடும். ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடும் நம்ம திருப்புறப்ப. இப்போ ஷோல்டர் ஜாயின் வந்து செஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதுலேயும் அதே மாதிரி வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் கொடுத்து பேக் பார்ட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து டாப் ஸ்டிச் கொடுத்து பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பேக் பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்கில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டக் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்கவங்க அப்படின்னா இந்த டக் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பேக் பார்ட்டில் வந்து எடுத்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தையலுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவை குறிச்சிட்டு இந்த கரெக்டாக அது போக மிச்சம் வந்து கரெக்டாக வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 4.5 இன்ச்சு ஹைட் வந்து குறிச்சிக்கலாம். இந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 4.5 இன்ச்சு ஹைட் வந்து குறித்து
இங்கே வந்து அரை இன்ச்சு இந்த சைடு அரை வந்து குறித்து டக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து நிற்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்கன்னா கண்டிப்பாக இந்த டக்ஸ் வந்து கொடுங்க. குண்டாக இருக்கவங்களுக்கு இது தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்லீவோட சென்டர் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கில் வந்து நீங்கள் ஒரு குண்டூசி வந்து ஃபஸ்ட்டு வந்து குத்திக்கோங்க. குண்டூசி குத்தி அந்த சென்டர் வந்து தெரியும். இப்போ இந்த தையலுக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அதை விட்டுருவோம். அதை மட்டும் சும்மா அடிச்சிருங்க. அதை சும்மா அடிச்சுட்டு நெக்ஸ்ட்ல இருந்து வந்து சின்ன சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் வந்து அந்த ப்ளீட்ஸ் வர்ற மாதிரி ஒரே ஈவனாக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பஃப் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே நம்ம பஃப் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் சில்கியான கிளாத் அப்படிங்கிறனால நல்லா அழகாகவும் நிற்கும் பஃப்பு. இது கொஞ்சம் சன்னமான கிளாத் தான், அதனால் நான் நிறைய துணி தான் எடுத்திருக்கேன் பஃப்புக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த சென்டரும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து இந்த சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். நம்ம அந்த 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு வர்ற வரைக்கும் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு மிச்ச இடத்த வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கீழ் போர்ஷனும் அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் இருக்கிற பக்கம் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இந்த சைடு வந்து இதே மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஆனால் என்ன, இந்த ஆப்போசிட் சைடு வந்து ப்ளீட் வந்து பிடிங்க. அப்போ உங்களுக்கு பஃப்பு ரொம்ப சூப்பராக நிற்கும். ஃப்ரண்ட் மேலே வந்து நம்ம வச்ச சைடு இருக்கு இல்லையா, ப்ளீட் பிடிச்ச சைடை அப்படியே வந்து மாற்றி கீழே வந்து பிடிக்கிறோம். ஆப்போசிட் சைடில் வந்து பிடிச்சோன்னா பஃப் வந்து ரொம்ப சூப்பராக நிற்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க்கிங் துணியோடு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த ஒர்க்கிங் துணிக்கு கீழே இன்னொரு துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் வந்து இதை திருப்பி பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி இதை ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து அந்த தையலுக்கு மேலே வச்சு நம்ம அடிச்சிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியான மெத்தட்லேயும் நல்ல அழகான பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த பஃப் ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி சில்வரில் வந்து அந்த லேஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த பஃப் ஸ்லீவுக்கு மேலே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ தையலும் வந்து உங்களுக்கு தெரியாது, அந்த நம்ம அட்டாச் பண்ண இடத்துல நீட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டு இந்த லேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஸ்கர்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்டிச் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த பின்ஸ் பண்ண அந்த ப்ளீட்டை வந்து கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இது ரொம்ப வழுக்கிற துணி, அதனால எனக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு தான் தெரியுது. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபான துணினா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளீட்டு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இதை அட்டாச் பண்ணி வச்சிடுறோம். ஸ்கர்ட்டை அட்டாச் பண்ணதும் சைட்ஸில் வந்து நம்ம குறிச்சோம் இல்லையா அளவு, அந்த அளவுப்படி நம்ம இதை தையல் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். சைட்ஸ் ஃபினிஷ் பண்ணால் அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சது. இப்போ இந்த அட்டாச் பண்ணதும் இதுக்கு மேலே வந்து நான் அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக அரேஞ்ச்டாகவே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று வந்து கொடுக்குறேன். அந்த ப்ளீட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி பண்ணிட்டோன்னா ரொம்ப இன்னும் நீட்டாக வந்து நிற்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. இப்போ சைஸ் ஜாயின் பண்ணால் முடிஞ்சது. சைஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ப்ளீட்ஸ் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா
பெரிய பஃபாக நல்லா அழகாகவும் இருக்குது. ஸோ ஒர்க்கிங்கும் இருக்கனால நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த ஒர்க்கிங்கோட வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.